எனக்கு யார் வேண்டும்? கானாவூர் இயேசுவா அல்லது கல்வாரி இயேசுவா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கின்றேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என கலாத்தியர் 2:20 புனித பவுல் கூறுகின்றார். புனித பவுல் சிலுவை நாதரை கெட்டியாக பிடித்து கொண்டதினால் அவரால் எல்லா துன்பங்களையும் எளிதாக மேற்கொள்ள முடிந்தது. அது மட்டும் அல்லாதபடிக்கு பிற மதத்தினரிடையே இயேசுவை மிகவும் அருமையாக ஒளிரச் செய்ய முடிந்தது. அன்பானவர்களே, இன்று அநேகர் யாரை தேடுகிறார்கள்? இயேசுவை தேடுகிறார்களா? அப்படியே இயேசுவை தேடினால் அவர்கள் எதற்காக இயேசுவை தேடுகிறார்கள்? கானாவூரில் நடந்த அந்த அற்புதங்களை காணவா? அல்லது எனக்காக தன் இரத்தத்தை சிந்தி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவை நான் பின்பற்றி சென்றேன் என்றால் நான் அவரை போல வெற்றி சிறக்க முடியும் என்று அந்த நம்பிக்கையில் இயேசுவை தேடி செல்கின்றார்களா? யோசித்து பார்ப்போம். அநேக மக்களுக்கு தேவை, இப்பொழுது இருக்கக்கூடிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வேண்டும். ஆம், தண்ணீர் திராட்சை ரசமாக மாற வேண்டும். எவ்வாறு கானாவூர் கல்யாணத்தில் அந்த தண்ணீரானது திராட்சை ரசமாக மாற்றப்பட்டதோ, அந்த அதிசயமானவர், அற்புதமானவர் என்ற பெயரை கொண்ட ஆண்டவர் எனக்கும் அற்புதங்கள் செய்ய வேண்டும். என்னுடைய கஷ்டம் மாற வேண்டும், என்னுடைய வறுமை மாற வேண்டும், என்னுடைய வியாதி போக வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சண்டைகள் இருந்த இடம் தெரியாதபடிக்கு காணாமல் போக வேண்டும். அப்படி என்றால் எனக்கு அந்த இயேசு வேண்டும். அந்த அற்புதங்களை செய்யக்கூடிய, கானாவூர் கல்யாணத்தில் அற்புதங்களை செய்த அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசுவை, கானாவூர் இயேசுவை தேடி செல்லக்கூடிய மக்களை தானே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அற்புதங்கள் அப்படியே எனக்கும் கிடைக்க வேண்டும், கிடைத்து விட்டது, போதும், அவ்வளவுதான். இனிமேல் எனக்கு இயேசு தேவையில்லை. ஆம், தேவைகள் வேண்டும் என்றால், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு வேண்டும். எனக்கு தேவைகளே இல்லை என்றால் இயேசு எனக்கு தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களை தானே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கல்வாரி சிலுவையில் தொங்கிய இயேசு நமக்கு இன்று வந்து நாளை காணாமல் போகக்கூடிய தற்காலிகமான நிரந்தரமற்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பதை விட மிகவும் மேன்மையான ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை, மீட்பு என்ற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சம்பாதித்து அந்த சிலுவையில் கொடுத்தாரே, அதை ஏன் மக்கள் மறந்து போய் விடுகின்றார்கள்? நிரந்தரமான நித்தியமாக நமது பிரசன்னத்தில், அவரது பிரசன்னத்தில் நாம் திளைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அருமையான ஆசீர்வாதம் எனக்கு எங்கு கிடைக்கின்றது? கல்வாரி சிலுவையில் கிடைக்கின்றதே. அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று ஏன் மக்கள் அவரை நோக்கி ஓடி போவதில்லை? அன்பானவர்களே, ஏனென்றால் அது கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம். நம்பினால் மட்டுமே, விசுவசித்தால் மட்டுமே தெரியக்கூடிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று அன்பானவர்களே, இன்று ஆண்டவரிடம் நீங்களும் நானும் ஓடிப்போய் அவரது பாதத்தை பிடித்து கொண்டு கெஞ்சி கதறினோம் என்றால், ஆண்டவர் மத்தேயு 6:33 சொல்லி இருக்கிற பிரகாரம், நீ என்னை தேடி வந்து விட்டாயே, இதோ இவையெல்லாம் உனக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று கானாவூர் திருமணத்தில் நடந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் கேட்காமலே நமக்கு வாரி வழங்குவார் என்பதில் சந்தேகமே இல்லையே. இதை மட்டும் நாம் மறந்து போய் விடுகின்றோமே. அன்பானவர்களே, இன்று உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், மகளே, நீ என்னிடம் எதற்காக நீ வருகின்றாய்? கானாவூரில் கண்ட அற்புதங்களுக்காக வருகின்றாயா? அல்லது பரலோகத்தில் உன்னை நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையோடு வருகின்றாயா? அப்படிப்பட்ட ஆசை உனக்கு இருந்தது என்றால், பரலோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசை உன்னிடம் இருந்தது என்றால், தூய்மையான வாழ்வு, 100% கீழ்ப்படிதல், மனம் மாறுதல் தேவை மகளே. ஆனால் நீ கவலைப்படாத, இதெல்லாம் செய்கிறது கஷ்டம், இடுக்கமான வழி, ஆண்டவரே எப்படி நான் இதுக்குள்ளே நுழைவேன்லாம் நீ நினச்சி கஷ்டப்பட வேண்டாம்.
நான் இருக்கிறேன் உன்னோட. உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். நீ என்னிடம் மட்டும் கல்வாரி இல் தொங்கினேனே, அந்த இடத்திற்கு நீ வா. நிச்சயம் நான் உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, ஆம், அதற்காக கானாவூர் இயேசு நமக்கு தேவையில்லை என்று அர்த்தம் இல்லை. அவரும் நமக்கு தேவைதான். ஆனால் புத்தன் முதலில் நாம் ஆண்டவரை கல்வாரியில் சந்திப்போம். ஆட்டோமேட்டிக்காக கானாவூர் அற்புதங்கள் நம் பாதையில் வந்து விழும். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் உம்மை தேடாமல் போன நாட்களுக்காக நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். இந்த நேரத்தில் கல்வாரியில் நீர் சிந்திய அந்த இரத்தத்தை பார்த்து, அந்த இரத்தம் என்னை விடுதலை செய்யும் என்று அந்த நம்பிக்கையில் தகப்பனே உம்மை நோக்கி ஓடி வர எனக்கு கிருபை புரிய வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.